ஆண்டவர் தம் வாக்குறுதிகள் அனைத்திலும் உண்மையானவர். திருப்பாடல் 145 தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேர் ஒளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே பொய் இல்லை. அவர் எப்போதுமே உண்மையாக வாழுகின்றார். இயேசு சொல்வார், நானே வழியும் நானே உண்மையும் நானே வாழ்வும் என்று சொல்லுவார். பிலாத்துவுக்கு முன்னிலையில் ஆண்டவர் இயேசு நிற்கிறார். நாங்கள் பார்க்கலாம் இந்த யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே. உண்மையை சார்ந்தவன் எவனும் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொன்ன போது பிலாத்து ஒரு கேள்வியை கேட்பான். உண்மையா அது என்ன என்று கேட்பான். உண்மையா அது என்னவென்றால், இந்த பிலாத்துவுக்கு உண்மை என்றால் என்னென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையோடும் வாழ அவனாலே முடியவில்லை. இந்த மனிதர்கள் நாங்கள் பலர் பொய்யோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொய்யான உலகத்திலே பொய்யோடு வாழ்ந்து பொய்யோடு வார்த்தைகளை கொட்டி பொய்யோடு எங்களுடைய வாழ்வுகளை அமைத்து பொய்யோடு நாங்கள் இறந்து போய்விடுகிறோம். இந்த பொய் எப்படிப்பட்டது? அது மிக பயங்கரமானது. பொய் சொல்லுகின்ற போது அன்பானவர்களே, அது எங்களுக்கு தெரியும் வடிவாக நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு ஆரம்பிக்கின்றோம். மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கதைகள் கதைப்பதற்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எல்லாம் பொய்யாகவே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எதுவும் உண்மையாக நாங்கள் வாழவில்லை. உண்மையாக நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உண்மையண்டா இயேசு. அந்த உண்மை என்பது இயேசுவினுடைய வழியாக இருக்கிறது. அந்த உண்மைக்காகவே அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பொய் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே இந்த தேவையற்ற குணங்கள் இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் நாங்கள் பொய்யோடு வாழுகிறோம், புரளியோடு வாழுகிறோம், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று வாழுகிறோம், மற்றவர்களை பற்றி இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் கதைக்கிறோம். நாங்கள் தான் பெரிதென்று நினைக்கிறோம். எங்களை விட யாருமே நல்லாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். இதற்காக நாங்கள் எத்தனையோ பொய்களை கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா அன்பானவர்களே? நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மைக்கு சாட்சியம் கொடுக்க எங்களுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன் பொய்யோடு நாங்கள் வாழுகிறோம்? சில சொற்ப சந்தோஷங்களுக்காக எங்களுடைய அழகான வாழ்க்கையை நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், தடுக்கி விழும் யாவரையும் நான் தூக்குகின்ற ஆண்டவர். நான் தூக்கி உன்னை வழிநடத்துகின்ற ஆண்டவர். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்ற ஆண்டவர் நான். உன்னை மனிதர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கதைக்கலாம், கருதலாம். உன்னை மனிதர்கள் கூடாதவன் என்று நினைக்கலாம். உன்னை மனிதர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று நினைக்கலாம். உன்னை மனிதர்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். உன்னை மனிதர்கள் தூற்றலாம், பேசலாம். உன்னை எவ்வளவோ காரியங்களினாலே தூற்றி உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய பெயரையும் கெடுக்கலாம். ஆண்டவர் அப்படி அல்ல அன்பானவர்களே. ஆண்டவர் சொல்வார், நீ தடுக்கி விழுகிறாயா, நான் உன்னை தாங்கிக் கொள்ளுகிற ஆண்டவர். நீ தாழ்த்தப்பட்ட மனிதனாக இருக்கிற நான் தூக்கி விடுகிற ஆண்டவர். நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதுமே. மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வசனம் அன்பானவர்களே, 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே, நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அப்போதுமே உங்களுக்காகவே இருக்கிற ஆண்டவர் என்பதை ஆண்டவர் தெளிவாக்குவார். இந்த நாளில் நாங்களும் நினைப்போம், எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மைக்கு சாட்சியம் கொடுப்பவர்களாக நாங்கள் இருப்போம். பொய்யோடு எத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழுவதை விட உண்மையோடு ஒரு நாள் நாங்கள் வாழ்ந்து இறந்து போய்விடலாம். ஏனெனில் உண்மை என்பது ஆண்டவரோடு வாழுகிற அந்த உன்னதமான வாழ்க்கை. உண்மை என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார். பொய்யான வாழ்வுக்குள்ளே இருந்தவன், பொய் மாயைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த பிலாத்து, ஆண்டவர் இயேசுவுக்கு மரண தீர்ப்பை கொடுக்கிறான். பொய்யானவர்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிற போது அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் அந்த பொய்க்கு துணை போகின்றான். ஆண்டவர் இயேசுவை கொலை செய்வதற்கு ஆயத்தமாகின்றார். சிலுவையிலே அவர் தன்னை தியாக பலியாக கொடுக்கிறார். எதற்காக?
தன்னுடைய உண்மைக்காகவும் இறையரசனுடைய கனவுக்காகவும் தன்னை முற்றுமுழுதாக ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம்? இந்த உலகத்திலே பொய்யான உணர்வுகளோடும் உறவுகளோடும் பொய்யான வார்த்தைகளோடும் நான் வாழுவதை விட ஒரே ஒரு நாள் நீ உண்மையானவனாக உண்மையானவளாக இயேசுவுக்காக வாழுகிறாயா? அதான் அந்த வாழ்க்கை முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, அருமையான நாள். நான் இத்தனை காலமும் பொய்யோடு வாழ்ந்திருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. ஆண்டவருக்காக உண்மையாக வாழுகின்ற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.